செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விஸ்வாவர்ஷ வருஷம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி ஏப்ரல் 27/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் அமாவாசை திதி. இன்றைய அமாவாசை திதி இரவு 1 மணி 1 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு பிரதமை திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இரவு 12 மணி 38 நிமிடம் வரை அஸ்வினி, அதன் பிறகு பரணி நட்சத்திரம். பிரீத்தி நாமயுகம், சதுஷ்பாத கரணம், நேத்திரம் ஜீவன் 2 என்ற அளவில் இருக்கிறது. அஸ்வினியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம், பரணியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது பிரபல அரிஷ்டயோகம். ஆகவே இன்றைய தினம் இரவு 12 மணி 38 நிமிடம் வரை சித்தியோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்டயோகம் என்று இருக்கிறது. இன்றைய தினம் சர்வ அமாவாசை. அமாவாசைக்கான முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. பிண்ட பித்ரு யஜ்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு யஜ்யத்தை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். இன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்களை மாத்திரம் இரவு 12 மணி 38 நிமிடம் வரை சித்தியோகமாக இருப்பதனால் தாராளமாக செய்யலாம். அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை, விஸ்வாவர்ஷ வருஷம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி ஏப்ரல் 28/4/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று பிரதமை திதி. திங்கட்கிழமை பிரதமை திதி இரவு 9 மணி 11 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு துதிய திதி வருகிறது. திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் இரவு 9:37 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். ஆயுஷ்மான் நாம் யுகம், கிம்ஸ்துக்கண கரணம், நேத்திரம் ஜீவன் 2 என்ற அளவில் இருக்கிறது. பரணியும் திங்கட்கிழமையும் சேரும்போது சித்தியோகம், கிருத்திகையும் திங்கட்கிழமையும் சேரும்போது மரணயோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று இரவு 9:37 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் கரிநாள். அன்றைய தினம் கரிநாளாக இருப்பதனாலும் பாட்டியமாக இருப்பதனாலும் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய இஷ்டி. இஷ்டி என்றால் இஷ்டமான தெய்வங்களுக்கு ஆராதனை செய்வதற்கு. இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பொருள். ஆகவே அன்றைய தினம் இஷ்டி யாகம் என்று சொல்லக்கூடிய யாகத்தை செய்வதற்கு, அருகில் இருக்கின்ற உங்களுக்கு அபிமானமான தேவஸ்தானங்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் வைசாக சுத்தம். அன்றைய தினம் முதற்கொண்டு தெலுங்கு கன்னடம் பேசுபவர்களுக்கு வைசாக மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் வைசாக ஸ்நானம் ஆரம்பம். அன்றைய தினம் முதற்கொண்டு, அதாவது ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு பிறகு தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிற உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் பரிகாரம் செய்வதற்கு சில மாதங்கள் மட்டுமே மிக நல்லது. அதில் வருகின்ற திங்கட்கிழமை முதல் 30 நாட்களுக்கு தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அந்த 30 நாட்களில் தோஷ பரிகாரங்கள் செய்தால் தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அருகில் இருக்கின்ற காவேரி ஸ்தலங்களுக்கோ அல்லது தாமிரபரணி ஓடுகின்ற ஸ்தலங்களுக்கோ அல்லது கடல் பிரதேசங்களுக்கோ சென்று தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு 30 நாட்கள் மிக நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி ஏப்ரல் 29/4/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று துதிய திதி. செவ்வாய்க்கிழமை துதிய திதி மாலை 5:31 வரை இருக்கிறது. அதன் பிறகு திருத்திய திதி வருகிறது. செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம். மாலை 6:47 வரை கிருத்திகை நட்சத்திரம். அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். சௌபாக்கிய நாமயுகம். பாலவ கரணம், நேத்திரம் ஜீவன் 2 என்ற அளவில் இருக்கிறது. கிருத்திகையும் செவ்வாய்க்கிழமையும் சேரும்போது சித்தியோகம், ரோகிணியும் செவ்வாய்க்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கிருத்திகை விரதம். முருகனுக்கான விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வதற்கு அன்றைய தினம் மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் சந்திர தரிசனம், 3ஆம் பிறை தெரியக்கூடிய தினம். அன்றைய தினம் மேற்கு வானத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் போது மெல்லிய கோடாக சந்திரன் தரிசனம் தெரியும். அந்த தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி என்று கூறுகிறது. அதே போலவே அந்த செவ்வாய்க்கிழமை இந்த சந்திர தரிசனம் செய்தால் பூமி லாபம் ஏற்படும் என்றும் ஒரு வழக்கு இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் அனைவரும் சந்திர தரிசனத்தை செய்வோம். அதன் மூலமாக பூமி லாபம் பெறுவோம், ஆரோக்கியத்தை பெறுவோம், நீண்ட ஆயுளையும் பெறுவோம். அதன் பிறகு புதன்கிழமை, விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி
ஏப்ரல் 30/4/2025 புதன்கிழமை. புதன்கிழமை இன்று திருதியை திதி. அந்த திருதியை திதி பகல் 2:12 வரை இருக்கிறது. அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். மாலை 4:18 வரை ரோகிணி நட்சத்திரம். அதன் பிறகு மிருகசீர்ஷம் நட்சத்திரம். சோபன நாமயுகம், கரசை கரணம், நேத்திரம் 0 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. ரோகிணியம் மிருகசீர்ஷம் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகின்றது. நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. வருகின்ற புதன்கிழமை கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் 5ம் சுபகரகமாக இருக்கிறது. மிக மிக உத்தமமான தினம். அடுத்த 6 மாதத்திற்கு இதை விட நல்ல நாள் என்பது கிடைக்காது. ஆகவே அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். மேலும் அன்றைய தினத்தில் நீங்கள் எந்த தான தர்மங்கள் செய்தாலும் அட்சய பாத்திரம் போல் அந்த புண்ணியம் பெருகும் என்று இருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து காரியங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரமாக இருப்பதனால் திருமணம் செய்வதற்கு, திருமண காரியங்கள் செய்வதற்கு, மேலும் சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு, அன்றைய தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்தால் நல்ல நேரத்தில் அழகான குழந்தைகள் பிறக்கும். அன்றைய தினம் விஷ்ணு பலி என்று சொல்லக்கூடிய ஒரு பலி செய்வதற்கு ஏற்ற தினம். குழந்தைகளுக்கு பெயர் சூட்டு விழா என்று சொல்லக்கூடிய நாமகரணம் செய்வதற்கு ஏற்ற தினம். முதலாக விருந்துண்பதற்கு மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும், பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் விருந்துண்பதற்கு ஏற்ற தினம். உபநயனம் என்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு ஏற்ற தினம். வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு ஏற்ற தினம். புதிதாக ஆலயங்களை கட்டுவதற்காக நிர்மாண பணிகளை தொடங்குவதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினம். கிரக ஆரம்பம் செய்வதற்கு, அதாவது வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு, கிரக பிரவேசம் செய்வதற்கு, கும்பாபிஷேகங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். யாகங்கள் செய்வதற்கு, நவகிரக சாந்திகள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதற்குரிய தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, அதற்குரிய தான தர்மங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். வியாபாரம், புதிதாக வியாபாரம் தொடங்குவதற்கு, புது கணக்கு தொடங்குவதற்கு ஏற்ற தினம். புத்தகங்கள், அதாவது நாம் படிக்க வேண்டிய புத்தகங்கள், ஆன்மீக புத்தகங்கள், மேலும் அன்றைய தினத்தில் நாம் படிப்பதற்குரிய கல்விக்கான அனைத்து புத்தகங்கள் வாங்குவதற்கு ஏற்ற தினம். பத்திரிகைகளை பிரசுரம் செய்வதற்கு, கடன் வாங்குவதற்கு, கடன் தீர்ப்பதற்கு அன்றைய தினம். முற்பகலிலே கடன் வாங்குவதற்கு, பிற்பகலிலே கடன் தீர்ப்பதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு அன்றைய தினம். சந்திரன் தன் உச்சப்பாகையில் இருப்பதனால் அன்றைய தினம் போர் போட்டால் நல்ல குடிநீர் கிடைக்கும். ஆகவே போர் போடுவதற்கு, புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கு, ஆக அனைத்து நல்ல காரியங்கள் செய்வதற்கும் அன்றைய தினம் மிக ஏற்ற தினமாக புதன்கிழமை இருக்கிறது. அன்றைய தினம் புதன்கிழமை என்று கிருத யுகாதி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். கிருத யுகம் ஆரம்பிக்கப்பட்ட தினம். ஆகவே அன்றைய தினத்தில் சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அட்சய திருதியை. அட்சய திருத்தை என்றால் பொதுவாக அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்தால் அட்சய பாத்திரம் போல் நம்முடைய புண்ணியம் பெருகும் என்றுதான் சாஸ்திரம் இருக்கிறது. ஆனால் சமீப காலமாக 15 வருடங்களாக அட்சய திருத்தை என்று தங்கம் வாங்குவது என்ற பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. பொதுவாக தங்கம் வாங்குவது என்பது தனத்திரையோதசி என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தனத்திரையோதசி என்பது ஐப்பசி மாதத்திலே வரும். அப்பொழுது தங்க விலை ஓரளவு குறைந்தும் இருக்கும். ஆனால் எப்பொழுதுமே சித்திரை மாதம் தங்க விலை ஏறிதான் இருக்கும். அந்த நேரத்தில் அட்சய திருதியை என்று வியாபாரிகள் தங்கம் வாங்க வேண்டும், தங்கம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் பரப்பி விட்டு இருக்கிறார்கள். அன்றைய தினம் தங்கம் வாங்குவது ஒன்று தவறு கிடையாது. ஆனால் தங்கம் வாங்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்தால் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். அன்றைய தினம் விசிறி தானம் செய்வது, எள் தானம் செய்வது, கோதானம் செய்வது, அதன் பிறகு வீடு கட்டுவதற்கான பொருட்களை தானம் செய்வது, நீர்மோர் தானம் செய்வது போன்ற தானங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் அந்த தான தர்மங்கள் செய்தால் அதன் புண்ணியங்கள் அட்சய பாத்திரம் போல் பெருகி நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாகும் என்றுதான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் தங்கம் வாங்கலாம், எதை வேணாலும் வாங்குங்கள். ஆனால் அவசியம் ஏதாவது உங்களால் இயன்ற தான தர்மத்தை புதன்கிழமை என்று செய்யுங்கள். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை விருத்தியாகும், தோஷங்கள் விலகும். மேலும் முக்கியமாக அனைத்து தோஷ நிவர்த்திகள் செய்வதற்கும், அனைத்து பூஜைகள் செய்வதற்கும், முக்கியமாக அம்பாள் திருதியை என்று திலஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்வதற்கும், அம்பாளுக்கான பூஜைகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அதாவது கௌரி பூஜை, அம்பாள் பூஜை போன்ற அம்பாள் பூஜைகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் பலராமர் அவதாரம் செய்த தினம். அதாவது பலராம ஜெயந்தி.
பலராமன் தான் முதலாக கலப்பையை வைத்து உழுது நெற்பயிர்களை நாம் பெற முடியும் என்று நிரூபித்து காட்டியவர். ஆகவே பலராமனுக்கு கலப்பை தான் ஆயுதமாக இருக்கிறது. அன்றைய தினம் ராஜ மாதங்கி ஜெயந்தி. பொதுவாக பெருமாளுக்கு எப்படி 10 அவதாரங்கள் இருக்கிறதோ அதை போலவே 10 வடிவங்கள் அம்பாளுக்கு இருக்கிறது. அந்த 10 வடிவங்களிலே, பராசக்தியின் 10 வடிவங்களிலே ஒரு வடிவம் ராஜ மாதங்கி என்ற வடிவம். இந்த வடிவம் அன்றைய தினம் அவதாரம் செய்த தினம். அந்த ராஜ மாதங்கியை நாம் வழிபடுவதன் மூலமாக பலராமன், அதாவது 10 அவதாரங்களே பலராமனை நாம் அந்த பலராமனை வணங்கிய பலன்கள் கிடைக்கும். மேலும் அன்றைய தினம் ராஜ மாதங்கியை நாம் வழிபாடு செய்தால், அல்லது அன்றைய தினத்திலே வீட்டிலே தோஷங்கள் பரிகாரம் செய்வதற்கான தினமாக இருப்பதால் தோஷ பரிகாரங்கள் செய்தாலும், தேவி பாகவதம் படித்தாலும், பொதுவாக தேவி பாகவதம் அன்றைய தினம் படிப்பது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் தேவி பாகவதம் படித்தால் புதன் தோஷங்கள் விலகும் என்றிருக்கிறது. அதே போலவே அன்றைய தினமே பகலாமுகி ஜெயந்தியும் இருக்கிறது. பகலாமுகி என்பது பராசக்தியின் ஒரு வடிவம். பகலாமுகி என்பது நரசிம்ம பெருமாளுடைய வடிவமாகவும் கூறப்படுகிறது. ஆகவே அன்றைய தினம் பகலாமுகியை நாம் வணங்கினால் நரசிம்மரை வழிபாடு செய்த அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பற்றிய தோஷங்கள் விலகும். ஆகவே அன்றைய தினம் எப்படி ராஜமாதங்கி ஜெயந்தியோ அதை போலவே, அதாவது பிற்பகலில் ராஜமாதங்கி ஜெயாகவும் நள்ளிரவில் பகலாமுகியாகவும் அவதாரம் செய்தார் என்று புராணங்கள் கூறுகிறது. ஆகவே அன்றைய தினம் தேவி பாகவதம் படித்தால் நிச்சயமாக தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக செவ்வாய் தோஷங்கள் விலகும். அன்றைய தினம் தேவி பாகவதம் வீட்டில் படித்தால் செவ்வாய் தோஷங்கள் விலகும் என்றிருக்கிறது. அதன் மூலமாக செவ்வாய் தோஷம் காரணமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். ஆகவே இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த அட்சய திருதியான புதன்கிழமை என்று தெய்வ பூஜைகள் செய்வோம், சுபகாரியங்கள் செய்வோம், தான தர்மங்கள் செய்வோம். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த சிறப்பான வாழ்க்கையை நாம் அனுபவித்து சந்தோஷத்தை அடைவோம். அடுத்து வியாழக்கிழமை, விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே 1/5/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று சதுர்த்தி திதி. அன்றைய சதுர்த்தி திதி பகல் 11:24 வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சம் திதி வருகிறது. அன்றைய தினம் மிருகசீர்ஷம் நட்சத்திரம். பகல் 2:20 வரை மிருகசீர்ஷம். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். அதிகண்ட நாமயுகம். அதன் பிறகு சுகர்ம நாமயுகம், பத்ரேகரணம். நேத்திரம் 0 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. மிருகசீர்ஷம் திருவாதிரியம். வியாழக்கிழமை சேரும் போது மரணயுகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு மரணயுகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் மாத சதுர்த்தி, மாதம் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்பவர்களுக்கு அன்றைய தினம் மாத சதுர்த்தியாக இருப்பதால் விநாயகரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினத்தில் கணபதி ஹோமங்கள் அதிகாலை நேரத்தில் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் வார்தா கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடுவோம். வார்தா என்றால் வளர்ச்சி. வளர்ச்சிக்காக அன்றைய தினம் கௌரி விரதம், அம்பாளுக்கான விரதம் இருப்பது, அம்பாள் கோயில்களுக்கு சென்று விட்டு வருவது மிக ஏற்ற தினம். மேலும் லாவண்ய கௌரி விரதமும் அன்றைய தினமே வருகிறது. லாவண்யம் என்றால் அழகு. பெண்கள் அழகு பெறுவதற்காக, அழகு காரணமாக நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்காக அன்றைய தினம் அம்பாள் கோயிலுக்கு சென்று அம்பாளுக்கு தயிர் சாதம் படையல் வைத்து வருபவர்களுக்கு கொடுக்க சொல்ல வேண்டும். அதன் பிறகு அன்றைய தினம் வார்தா கௌரி விரதம், லாவண்ய கௌரி விரதமாக இருப்பதனால் அருகில் இருக்கின்ற சிவன் கோயில் இருக்கின்ற அம்பாளை வழிபாடு செய்து விட்டு வருவது மிக மிக சிறப்பானது. அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சி அடையும், தொழில் விருத்தி அடையும், திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். எல்லா சுபகாரியங்களும் விரைவில் உங்கள் குடும்பத்திலே நடக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி, மே 2/5/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று பஞ்சமி திதி. அன்றைய பஞ்சமி திதி காலை 9:15 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஷஷ்டி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். பகல் 1:04 வரை திருவாதிரை நட்சத்திரம். அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். திருத்திய நாமயுகம், பாலவக்கரணம். நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திருவாதிரையும் புனர்பூசம் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் ஷஷ்டி விரதம். அன்றைய தினம் முருகன் கோயிலுக்கு சென்று கந்த சஷ்டி கவசம் படித்து
முருகனை ஆராதனை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் காலை நேரத்தில், அதாவது பகல் நேரத்தில் 10 மணிக்கு பிறகு 1 மணிக்குள் வீட்டிலும் முருகப்பெருமானுடைய படம் வைத்து விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம் படித்து அதன் பிறகு நைவேத்தியம் செய்து நாம் சாப்பிடலாம். அதன் மூலமாக நல்ல வளர்ச்சி, வியாபார விருத்தி, மேலும் நல்ல செல்வம் கிடைத்து சந்தோஷத்தை அடைய முடியும். அன்றைய தினம் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி, ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி, சங்கரன் அவதாரம் செய்த தினம், அதாவது சங்கராச்சாரியார் அவதாரம் செய்த தினம் வருகின்ற வெள்ளிக்கிழமை. பொதுவாக 3 குருமார்கள் நம்முடைய இந்து மதத்தில் மிக முக்கியமானவர். முதலிலே ஆதிசங்கரன் என்று சொல்லக்கூடிய சங்கராச்சாரியார், அடுத்து ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார், அதன் பிறகு மத்வாச்சாரியார். இந்த 3 தெய்வங்களும் 3 குருமார்களும் 3 தெய்வங்களாக நமக்கு அனுகிரகம் செய்கிறார்கள். அதன்படி வெள்ளிக்கிழமை ஸ்ரீ சங்கர ஜெயந்தி. அருகில் இருக்கிற சிவன் கோயில்களில் சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அவர் இயற்றிய பஜ கோவிந்தத்தை அன்றைய தினம் படித்தால் நம்முடைய வாழ்க்கை சுபமாக இருக்கும். எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி. ராமானுஜரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் பெருமாள் கோயில்களில் ராமானுஜர் சந்நிதி சென்று ராமானுஜருக்கு நாம் ஏலக்காய் மாலை அணிவித்து அவரை வழிபாடு செய்துவிட்டு தயிர் சாதம் படையல் செய்து வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அன்றைய தினத்திலே நாம் வடக்கு முகமாக உட்கார்ந்து அல்லது கிழக்கு முகமாக உட்கார்ந்து ராமானுஜர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மந்திரம், ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய என்று தொடர்ந்து 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு பாராயணம் செய்தால், அதாவது நம்முடைய மனதிலேயே நிலைநிறுத்தி, பெருமாளை மனதில் நிலைநிறுத்தி பாராயணம் செய்தால் நம்முடைய இகபர சுகங்கள் அனைத்தும் அடைந்து நாம் இறந்த பிறகு நமக்கு வைகுண்ட லோகம் கிடைக்கும். அதன் மூலமாக மறுபிறவி என்பதே இருக்காது. மறுபடியும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகாது. மேலும் கர்ம வினைகள், எப்படிப்பட்ட கர்ம வினைகள் என்றாலும் தீரும். அதாவது ஓம் நமோ நாராயணா என்பது 8 அச்சரங்களாக இருந்தாலும் அது 5 வார்த்தைகளுக்கு அடக்கம். ஓம் என்பது ஒரு வார்த்தை, நமோ 2வது, நாரம், அயனம், ஆயன் என்பது 3 வார்த்தைகள். ஆக ஓம் நமோ நாரம் அயனம் ஆயன், அதைத்தான் ஓம் நமோ நாராயணாய என்று கூறப்படுகிறது. ஆக இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை அனைவரும் வடக்கு முகமாக அல்லது கிழக்கு முகமாக உட்கார்ந்து வீட்டிலே நாம் தியானம் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் 108 முறை தியானம் செய்ய வேண்டும். அதற்கு ராமானுஜரையே நாம் குருவாக எடுத்துக்கொண்டு அவரை வைத்துக்கொண்டு நாம் தியானம் செய்தார். ராமானுஜர் அகமகிழ்ந்து நமக்கு குரு அருளுடன் திருவருளும் சேர்ந்து கண்டிப்பாக இகபர சுகங்கள் அனைத்தும் இந்த உலகத்திலே கிடைத்து தோஷங்கள் கர்ம வினைகள் நீங்கி அதன் பிறகு நிச்சயமாக வைகுண்ட பதவி என்பது கிடைக்கும், மறுபிறவி என்பது கிடைக்காது. அடுத்து சனிக்கிழமை, விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி, மே 3/5/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று ஷஷ்டி திதி. அன்றைய ஷஷ்டி திதி காலை 7:52 வரை இருக்கிறது. அதன் பிறகு சப்தமி திதி வருகிறது. அன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம். பகல் 12:34 வரை புனர்பூசம் நட்சத்திரம். அதன் பிறகு பூசம் நட்சத்திரம், சூலம் நாமிகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. புனர்பூசம் பூசம் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் தனிய நாள். பொதுவாக தனிய நாள் என்றால் சுப காரியங்கள் செய்யப்பட மாட்டார்கள். இருந்தாலும் அன்றைய தினம் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அவசியமான நல்ல காரியங்களை தாராளமாக செய்யலாம். என்றால் அன்றைய தினம் தனிய நாள் தோஷம் என்பது 1 மணி நேரம் மட்டுமே இருக்கிறது. அதன் பிறகு தனிய நாள் தோஷம், அதாவது காலை 7:52 வரை மட்டுமே, சஷ்டி திதி இருக்கும் வரை மட்டுமே தனிய நாள் தோஷம். அந்த பிறகு தனிய நாள் தோஷம் கிடையாது. அந்த தினம் கங்கோத்பத்தி, கங்கை உற்பத்தியான தினம். பகீரதன் நம்முடைய தேவைக்காக, இந்திய நாட்டு மக்களுடைய தேவைக்காக கங்கையை சிவபெருமானுடைய தலையிலிருந்து கீழே இறக்கிவிடப்பட்ட தினம். அதன் பிறகு அந்த கங்கை அதிகமாக பிரவாகம் எடுத்து ஓடியதால் ஜன்ஹு என்று சொல்லக்கூடிய மகரிஷி அவர் தன்னுடைய வாயில அடக்கி கொண்டார். அதன் பிறகு ஜன்னு மன்னரிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவருடைய வலது காதிலிருந்து அந்த கங்கை மீண்டும் சாந்தமாக பிரவாகம் எடுத்து வெளியே வந்தது. அப்படிப்பட்ட கங்கை உற்பத்தியான தினம். அன்றைய தினத்தில் வீட்டிலே கங்கா தீர்த்தம் இருந்தால் அந்த கங்கா தீர்த்தத்துக்கு பூஜை செய்து நம்முடைய தலையிலே, அனைவருடைய தலையிலும் தெளித்து கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ளவர்களுடைய தலையிலே தெளிக்க வேண்டும்.
அதன் மூலமாக கங்கையில் நாம் குளித்த நல்ல பலன்கள் கிடைத்து அதன் மூலமாக பாபங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கெல்லாம் நாம் செய்த பாவங்களே காரணமாக இருக்கிறது. இந்த ஜென்மமோ போன ஜென்மமோ அதற்கு முந்தைய ஜென்மங்களோ நாம் செய்த பாவங்கள் தான் காரணமாக இருக்கிறது. கங்கோத்பத்தியான அன்றைய தினத்திலே அவசியம் கங்கை நீரை நாம் தலையில் தெளித்து கொண்டு புனிதமடைவது மிகவும் சிறப்பு. அன்றைய தினம் கங்கா சப்தமி என்றும் கூறுவார்கள். அன்றைய தினம் கங்கை வழிபாட்டுக்கு ஏற்ற தினம். மேலும் அன்றைய தினம் சர்க்கரா சப்தமி. சப்தமி என்றாலே பொதுவாக சூரிய பகவானுக்கு உகந்த திதி. அந்த சூரிய பகவானுக்கு உகந்த திதி காலை 7:52 பிறகு வருகிறது. ஆகவே அன்றைய தினம் சர்க்கரா சப்தமி. அன்றைய தினத்தில் தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, சூரிய வழிபாடுகள் செய்வதற்கு, அருகில் இருக்கின்ற நவகிரகத்தில் இருந்த கோயில்களில் இருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு அரளி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சக்கரவர்த்தி திருமகனார் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமர் சித்திரை மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தார் என்று இருக்கிறது. பொதுவாக அவர் பிறந்த திதி நவமியாக இருந்தாலும் நட்சத்திர வழியில கொண்டாடுபவர்கள் அன்றைய தினம் புனர்பூசம் என்று, சித்திரை மாதம் புனர்பூசம் அன்று ஸ்ரீராமர் பிறந்த தினத்தை கொண்டாடப்பட வேண்டும். அதன்படி அன்றைய தினம் சனிக்கிழமை என்று அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு அல்லது ராமர் கோயிலுக்கு சென்று ராமரை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் ஏற்றது. அதுவும் முக்கியமாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்றைய தினம் திருவள்ளூர், அதாவது சென்னைக்கு அருகில் திருவள்ளூர் என்ற ஊரிலே ராமரை, அதாவது அங்கே இருக்கின்ற சயன ராமர் என்று சொல்லக்கூடிய வைத்தியம் வீரராகவ பெருமாள், நம்முடைய நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய கடவுள் வைத்தியம் வீரராகவ பெருமாள், அங்கே சென்று திருவள்ளூர் சென்று வீரராகவ பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது செங்கல்பட்டில் இருக்கின்ற ஏரி காத்த ராமர், மதுரா அந்தகம் ஏரி காத்த ராமர் கோயிலுக்கும் சென்றுட்டு வரலாம். அல்லது உங்கள் ஊரிலே இருக்கின்ற ராமரை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் நீங்கள் வடக்கு அல்லது கிழக்கு முகமாக உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று 108 முறை நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். அதன் மூலமாகவும் பித்ரு தோஷங்கள் வெளிக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் திலஹோமம் செய்த நல்ல பலன்கள் கிடைக்கும். அன்றைய தினம் நர்மதா அந்திய புஷ்கரம் ஆரம்பம். அதாவது இப்பொழுது குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறார். ரிஷபராசியில் இருக்கும்போது நர்மதை நதிக்கு புஷ்கரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் கடைசி 10 நாட்கள், அடுத்த குரு பயிற்சிக்கு முன்பாக 10 நாட்கள் நர்மதை நதிக்கு சென்று புஷ்கரத்திற்கான அந்த பூஜைகள் செய்வது, அங்கே சென்று நீராடி நர்மதையிலே நீராடி அதாவது நர்மதை நீராடி அதன் பிறகு தர்ப்பணம் செய்து தானம் செய்து பூஜைகள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படிப்பட்ட தோஷங்களும் விலகும். அடுத்த நம்முடைய நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், அடுத்த புஷ்கரம் எங்கே என்று. அடுத்த புஷ்கரம் என்பது சரஸ்வதி நதிக்கு அந்த அடுத்த புஷ்கரம் கிடைக்கிறது. குரு பேச்சுக்கு அடுத்த நாள் வைகாசி 1ஆம் தேதி முதல் 12 நாட்கள் சரஸ்வதி நதிக்கான புஷ்கரம் நடக்கிறது. அந்த சரஸ்வதி நதி என்பது அந்தர்யாமியாக அலகாபாத்திலே கலக்கிறாள் என்பது ஐதீகம். ஆகவே அந்த 12 நாட்களும், அதாவது ஐப்பசி அதாவது வைகாசி 1ஆம் தேதி முதல் குரு பேச்சு என்பது சித்திரை 31ஆம் தேதி. அதன் பிறகு அடுத்த நாள் காலையிலிருந்து 12 நாட்களுக்கு சரஸ்வதி நதிக்கான புஷ்கரம். ஆகவே சரஸ்வதி நதியில குளித்தால் நிச்சயமாக நம்முடைய பாபங்கள் அனைத்தும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த 12 நாள் ஏதாவது ஒரு நாளாவது சரஸ்வதி நதியிலே குளித்து அதன் பிறகு அங்கே பித்ரு பூஜைகள் அல்லது தேவ பூஜைகள் செய்து தான தர்மங்கள் செய்தால் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடியனுடைய தலைமையிலே சித்திரை 31ஆம் தேதி குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சிக்காக சிறப்பு யாகம் சேலத்தில் நடைபெற இருக்கிறது. அங்கே கலசத்தில் சரஸ்வதி நதியை ஆவாகனம் செய்ய போகிறோம். சரஸ்வதி நதி ஆவாகனம் செய்து அதன் பிறகு அந்த அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை எல்லோருக்கும் தெளிப்போம். அதன் மூலமாக சரஸ்வதி நதியில குளித்த அந்த நல்ல புண்ணிய பலன்கள் கிடைக்கும். அதன் மூலமாக அங்கு சென்று நீங்கள் வழிபட்ட அந்த நல்ல பலன்களும் கிடைக்கும். அந்த பூஜையில உட்கார விரும்புபவர்கள் அவசியம் முன்பதிவை செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. பூஜையில அங்கே வெறும் சங்கல்பம் மாத்திரம் செய்து கொண்டால் போதுமாக நினைப்பவர்கள் சங்கல்பம் உண்டு. அதன் பிறகு அன்றைய தினத்திலே ஹோமங்களில் உட்கார விரும்புபவர்களுக்கு
அதற்குரிய கட்டணம் செலுத்தி ஹோமத்தில் உட்கார்ந்து கொள்ளலாம். அனைவருக்காகவும் அர்ச்சனை செய்யப்படும். அவரவர்களுடைய பெயரை வைத்து அவர்களுக்கு அர்ச்சனைகள் செய்து தரப்படும். மேலும் குரு கலசம் ஒன்று வேண்டுபவர்களுக்கு, அதாவது குரு பூஜை செய்யப்பட்ட, பகவானுக்காக பூஜை செய்யப்பட்ட, லட்சுமி ஐகிரவருக்காக பூஜை செய்யப்பட்ட அந்த கலசம் ஒன்று அனைவருக்கும், அதாவது வருபவர்கள் தேவைப்படுபவர்களுக்கு அதற்குரிய கட்டணத்தை செலுத்தினால் தரப்படும். இந்த வைபவத்தில் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். நிறைய பேர் பார்த்தால்தான் இதை போல பல விஷயங்கள் நான் சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.